சிறுதேன் ஹண்ட் பற்றி சொல்லியிருந்தேங்க. முதல்ல ஒரு பெரிய பாறை உள்ளார தான் அது இருக்குது. அது பூராத்தையுமே ஹண்ட் வச்சுருக்கேன், வீடியோவை பார்த்துருங்க. அதேமாதிரி ஒரு சிலர் சிறுதேன் நிறையா கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒன்று புழிஞ்சாலே இவ்வளோ வரும், நிறையா வரும். அந்த மொத்தமாக எடுத்த எல்லாத்தையுமே காமிச்சிருவேன் இந்த லாங் வீடியோ. ஆனால் எவ்வளோ சிறுதேன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போட்டு புழிஞ்சு தான் ஊற்ற போகிறோம். ஆனால் ஒரு கூட்லேயே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் புழிஞ்சும் காமிச்சிட்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் புழிஞ்சு எல்லாத்துக்கும் ஊற்றிட போகிறோம். என்டையர் ஹண்ட்டை இப்போ பார்த்துருங்க. ஃபுல்லாக அந்த சிறுதேனி இத்தனை பாட்டிலுக்கு தேவையான எல்லா சிறுதேனுமே எடுத்ததை முழுசாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓட்டு கூட பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இது ஒரு பீஸு. அப்படியே இதை எடுத்ததையே எக்ஸாக்டாக இந்த ஷார்ட்டையே காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பீஸ் எடுத்துருக்கோமா, இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆனால் புழிஞ்சால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சிறுதேன் ஆனால் கொஞ்சம் இது மண்ணாக இருக்கும். ஏன், அதனால தான் புழிஞ்சிட்டு தான் போடணும். இதில் எவ்வளோ வருது பாருங்கள் சிறுதேன். நான் ரொம்பலாம் ஸ்குவீஸ் பண்ணல, சும்மா எப்படின்னு ஸ்குவீஸ் பண்ணது. ஒரு கூடு, சும்மா ஒரு கூடு ஸ்குவீஸ் பண்ணது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே புரிஞ்சுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிறுதேன் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ப்ராப்பர்லிஸில் கட்டும். அதாவது இந்த மரத்து பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இது கட்டும். வேக்ஸு அந்த தேனி பூச்சி கட்டுதில் அதில் கட்டாது. அதனால் இது பார்த்திங்கன்னா வடிஞ்சிட்டே இருக்கும். அது புழிஞ்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வடியாது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வச்சா உள்ளே இன்னுமே தேன் இருக்கும். அப்படியே போட்டு வைக்க வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய தன்மை. ஓகேவா? இதுமாரி மகரந்த ரிச்சாக ஒருத்தர் கேட்டிருந்தார். நல்ல மகரந்தம், ஃபுல்லாக நல்ல மகரந்தம். இது பூராமே இப்போ துணிலையும் போட்டு புழிஞ்சிடுவேன், ஆனால் காமிக்கணுமேன்ட்டு. ஓகேவா? ஒரே ஒரு சின்ன பீஸ் புழிஞ்சது இவ்வளோ கிடச்சிருக்கா? ஓகே, இது ஒரு பீஸு. பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மகரந்தம் இது. அதனால தான் இது தொண்டையெல்லாம் கவ்வும் சாப்பிட்டோம்னா. ஆனால் இட்ஸ் குட்டு, ஒன்றும் பாதிப்புலாம் இல்லை. புளிய இது வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு வச்சிட்டோம்னா இன்னுமே வரும். ரெண்டாச்சா, 2 சின்ன கூடை புளிஞ்சோன்னா, பெரிய கூடை மட்டும் புளிஞ்சு காமிச்சிடுங்க. இது பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கூடு. ஓகேவா? இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எதுவும் உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட்லாம் பண்ண முடியாது, தெரியுதில்ல? பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஆனால் புழிஞ்சா எவ்வளோ வருது பாருங்கள். உள்ள தேன் இருக்க மாதிரியே தெரியாது. ஏன்னா இந்த கூடே அந்த மாதிரி ப்ராப்பர்லிஸில் கட்டும் அது. ஆனால் புழிஞ்சா எவ்வளோ வருது பாருங்கள். ஃபுல் மகரந்தம். இந்த பாருங்கள் எவ்வளோ மகரந்தம். இதில் பாருங்கள் எவ்வளோ மகரந்தம். ஒவ்வொரு அறையில் அப்படி மகரந்தம் இருக்கும். ஃபுல்லாக நிறைய மகரந்தம் இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம். ப்ரெஷியஸ்ங்க இது. எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். என்னங்க, ஏங்க இந்த மகரந்தத்தோடு சேர்த்து புழிஞ்சிடணுங்க. இது இருக்கா? பார்த்தா எதுவுமே தேனி இல்லாத மாதிரி இருக்கா பாருங்கள். உடச்சா கூட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கா? ஆனால் புழிஞ்சா எவ்வளோ வருது பாருங்கள். ஒன்றுமே இதுலேயும் இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கா? எவ்வளோ வருது பாருங்கள். ஊற்றிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தேனுடைய தன்மையே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வேக்ஸில் கட்டுறதில்ல, இது ஃபுல்லாகவே ப்ராப்பர்லிஸில் கட்டுறது. அதனால் பார்த்திங்கன்னா வைக்க வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். தேன் நிறைய கிடைக்கும். இப்போ நான் ஒரு 3 கூடை புழிஞ்சேன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். தேன் நிறையா இருக்கும். இதுவே 1/2 kg வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 100 கிராம் தானே கிடைக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கூட எடுத்துகிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ உண்டு தானே இருக்குது. இது பாருங்கள், எவ்வளோ மறந்துருக்கு பாருங்கள். இது இத்தனைக்கு வடிஞ்ச கூடு. பயங்கரமாக இருந்துங்க. அதை கொடுங்க. இது பாருங்க, இது எல்லாமே அதில் எடுத்ததை ஷார்ட்டே காமிச்சிருப்பேன். இந்த கூடே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்.
எவ்வளோ மகரந்தம். இது சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து இது தேனுன்னே நீங்கள் நம்புவீங்களானே தெரியாது. அந்த மாதிரி புளிப்போடு இருக்கும், பயங்கர புளிப்பாக இருக்கும். அந்த தேனோட கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செம்ம நல்லது, அதிக மகரந்தம் உடையது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மகரந்தம், எவ்வளோ மகரந்தம் பாருங்கள், இதெல்லாம் மகரந்தம். இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பீ டைப்பே வந்து ஸ்பெஷலு, டிஃப்ரெண்ட்டானது, யூனிக்கான ஒரு ஸ்பீஷீஸு. சின்னதாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதும் நான் புரிஞ்சுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தேனி பூச்சி போக முடியாத பூக்குள்ளார கூட இது போய் தேன் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ அதுக்கு கிடைக்காத நெக்டார் சோர்ஸ்லாம் இதில் கிடைக்கும். சின்ன சின்ன பூலேருந்து கூட நெக்டார் கிடைக்கும். அதனால தான் இது ஸ்பெஷலு. ஸோ வேணால் வாங்கிக்கலாம், எடுத்தும் வச்சுருக்கோம். ஹண்ட்டுமே இந்த மாதிரி புக் பண்ணி வேணால் வாங்கிக்கலாம். முழு வீடியோவில் எல்லாம் எடுத்தது ஃபுல்லாகவே காமிச்சிட்டோம். அதுக்கு மேலே என்ன ப்ரூவ் பண்ண முடியும் எங்களால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டோம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிடலாம், போட்டு ஊற்றி புழிஞ்சிருங்க. இதெல்லாம் வடிஞ்சு அப்படிதான். ஓகே, ஃபுல்லாக விட்டான், அதெல்லாம் வேணாம், ரோலாய் பண்ணாத நீ கொஞ்சம். சரி, இல்லை கடை போதும். எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிஞ்ச தேன் இல்லை கிடக்க பால், பால் தட்டை, பால் தட்டு. ஓகே, இந்த தேனோட இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வச்சுருக்க இப்போ வரும் பாருங்க. இப்போ தூக்குனதுக்கப்புறம் சரி பாரு. இந்த தேனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கூடை புழிஞ்சதுக்கப்புறமா வச்சதுமே வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ப்ராப்பர்லிஸு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். அதில் ஃபுல்லாக மிதங்குது பாருங்கள் மகரந்தம். இதில் என்ன ஒரு சேட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புழிஞ்சதுக்கப்புறமும் அதில் மகரந்தம் உள்ளே நிற்கும். முழு மகரந்தத்தை இதிலிருந்து எடுக்கவே முடியாது, அவ்வளோ மகரந்தம் இருக்கும். போட்டு புழிஞ்சிட்டே இருக்கணும். அதை ரெஸ்ட் பண்ணி மறுபடியும் மகரந்தம் புளிய வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட்டே பண்ண முடியாது. இது எல்லாமே மகரந்தம், ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியாது. பார்க்க எவனாவது இந்த கலரில் காய்ச்சி காமிங்க பார்க்கலாம். ஹேட்டர்ஸ்க்காக கேட்குறேன், சும்மா வந்து ஏதாவது வெட்டியாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக. இந்த மாதிரி காய்ச்சி காமிங்க பாகு. துணியே கிழிஞ்சிருங்க இதில். இல்லை துணி தாங்காது இதில். இது வந்து ஒரு சிறந்த தேன், தனித்துவமான ஒரு தேன். இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ரகம் வந்து புட்கா அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த ரகத்துலேயே ஒன்று. அது பார்த்தீங்கன்னா கிலோ 40,000 ரூபா, அது எங்கள்கிட்டயே இருக்குது. அதுக்கப்புறம் மலேசியாவில் போர்னியோ ஃபாரஸ்ட்டில் எடுத்து அங்கேயும் 40,000 ரூபா. நமக்கு இங்கே கிடைக்கிறனால கம்மி. இது ஆனால் அந்த ரகம் மாதிரி இருக்காது, அந்த பூக்களுக்கு தகுந்த மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும். இந்த தடவை மாமரத்தில் எடுத்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. பிரதர் ரிஃபாத் கர்னி, சித்தார் கோட்டை, ஸ்டிங்லெஸ் பிஎனி 1 kg. 0 தான், 0 பண்ணிட்டேன். 1 kg ஊற்றுறோம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் ஊற்றி ஆகணும். இது அப்படி தான் விட்டு தான் ஊற்றணும். பரவாயில்லையா, சீக்கிரம் ஃபில் ஆகுது, ரன்னியாக இருக்குது. பரவாயில்ல, ரன்னியாக இருந்தாலும் நல்லா தான். சரியான மகரந்தம் இருக்குதுங்க, நிறையா மகரந்தம் இருக்குது, அந்த கேரண்டி தரேன். தொண்டையெல்லாம் கவும், சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் கவும். ஹை போலன் கான்டென்ட்டு, நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு போலன் கான்டென்ட் இருக்குது இதில். இந்த அளவுக்கு ஊற்றினீங்கனாலே வந்து அதை எடுத்துங்க. அது நீங்கள் எடுத்து வலிச்சு விடுங்க, அவ்வளோதான். அது கொடுங்க ஐயப்பா, அவர் பேசட்டும். ஓகே பிரதர், ஓகே பிரதர். இது வந்து ரிஃபாத் கர்னி ஸ்டிங்லெஸ் பிஹனி 1 kg கேட்டிங்க, சித்தாரக்கோட்டை. சரிங்களா, கிடைக்கும், இந்த தேன் கிடைக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்க. அடுத்து பிரதர் நவீன்குமார், பெங்களூர், செகண்ட் 1 kg. மொத்தம் 3 கிலோ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் 1 kg ஆக்சுவலாக நீங்கள் 0 பண்ணிடுங்க. பிரதர் சரியான போலன் கான்டென்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். சரியா, ஸ்டிங்லெஸ் பிஹனி ரா.
கரெக்டாக இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா 1 kg கொஞ்சம் மேலேயே வந்துடும். அதே வந்துடும். இருங்க, ஃபனல் வச்சு ஊற்றுறோம்ல, கொஞ்சம் ஊற்றுங்க. 1 kg வந்துடுச்சு. ஓகே, இருங்க, இவர் பெரிய 3மே எடுத்துடலாம். பிரதர் நவீன்குமார் பெங்களூர் 1 kg ஆச்சா, மொத்தம் 3 கிலோ. பிரதர் நவீன்குமார் பெங்களூர் உங்களுக்காக. சரியான வெயிலுங்க, கை கிளப்பிடுச்சு. போதும், ஏன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். போதும், நீங்கள் வலிச்சு விடுங்க. ஏன்னா அது ஃபனல் இருக்குல்ல. இப்போ ஊற்றுங்க. போதும், வளைஞ்சு வெளியே போயிடும். 1 kg ஆயிடுச்சு. இல்லை ஆயிடுச்சு, பட் வந்து போதும். சரியா? கை வச்சிருக்காரு. இப்போ எடுத்தேன், கரெக்டாக இருக்கும், மேலேயே இருக்கும். பிரதர் நவீன்குமார் பெங்களூர் செகண்ட் 1 kg உங்களுக்காக. பிரதர் நவீன்குமார் பெங்களூர் 3வது 1 kg. நீங்கள் வந்துடுமாப்பா? 10 வரும். 14 பேருக்கு 15 பேர்த்துக்கு வந்துடும். வரலைன்னா அப்புறம் மறுபடியும் நான் ஒரு நாள் இருக்க வேண்டியதாயிரும். வந்துடும் மாமா. சாயங்காலத்துக்குள்ளே அடித்து எடுத்து கொடுக்கணும் மறுபடியும். வேறு எங்கே பார்த்து வச்சுருக்கீங்க? எடுத்துருவோம். போதும் மேலே போயிடும். கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் ஊற்றணும். பனல் வெயிட் இருக்குல்ல. போதும். வலிச்சு விடும்பா. நீ என்ன பண்ணிட்டே இங்கே கொண்டு வந்து அங்கே போனா? ஓகே, போதும். பிரதர் நவீன்குமார் பெங்களூர் தேர்ட் 1 kgங்க. முகமது காதர் அகமத் மவுண்ட் ரோடு ஸ்ட்ரிங்லெஸ் பிஹன் 1 kg. கையிருங்க. சரியான வெயிலுங்க, கடுமையான வெயில். மழை வரும் சார், இன்னைக்கு மழை வரும். மழை வருமா? ஆமாம், இடி பிடிக்கிறதா. போதும், ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாயோ. என்னோடது இல்லைண்ணா, போதும். ஃபோனை தூக்கி போட்டேன். போதும், ஃபோனை தூக்கி போடுங்க. ஃபோனை மரத்துக்கிட்ட புதைங்க ஃபோனெல்லாம். பிரதர் முகமது காதிர் அகமத் மவுண்ட் ரோடு உங்களுக்காக ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி. பிரதர் கை பின்னாடி வச்சா கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒப்பேக்காக இருக்கும். அவ்வளோ போலன் கான்டென்ட் இருக்கும். பிரதர் தாமு பி சாத்தூர் ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி 1 kg. இது 1 கிலோ வருங்க, போடுங்க. 2 கிலோ கூட வரும். போதும், இறங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஊற்றலாம். ஃபனல் நீங்கள் உள்ளே கூட வச்சுருங்க, இந்த ஊற்றிட்டிங்கன்னா வெளியே வந்துடும். ஊற்றலாம். போதும் கரெக்டாக வந்துச்சா? வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். போதும், கஞ்சத்தனத்துக்கு இல்லை, பத்தாமல் போயிடும் இருக்காது. அதனால் பிரதர் தாமு வி சாத்தூர் உங்களுக்காக 1 kg ஸ்டிங்லெஸ் பிரியாணி. பிரதர் மனோஜ்குமார் பெங்களூர் ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மேற்கொண்டு போட்டு புரிஞ்சா வந்துடும். தம்பி கண்டிப்பாக இந்த தேன் சாப்பிடுவார். கண்டிப்பாக சாப்பிடுவார். ஒரு 1/2 kg சாப்பிட்டு பார்க்கட்டா? முடிஞ்சால் சாப்பிடுவார். இப்போ என்னன்னா, நீ 1/2 kg சாப்பிட்லன்னா பணலை வச்சு நம்ம ஊற்றுவோம். உனக்கு 1/2 கிலோ ஊற்றி விடுவோம். கஸ்டமர் பத்தாதுங்கிறங்காட்டி நான் விட்டுறேன். இல்லை, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபனல் வச்சு இப்போ ஊற்றி விட போகிறேன். ஏன்னா நீ 1/2 kg வலிச்சுடுங்க. இல்லை வந்துடும். வலிச்சுடுங்க. இது அப்படியே வலி வந்துருச்சுப்பா. போதும் விடுங்க. கரெக்டாக வந்துருச்சு. ஃபனல் தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இது 1 kg. பிரதர் மனோஜ்குமார் பெங்களூர் 1 kg உங்களுக்கு ஸ்டிங்லெஸ் பிரியாணி. பாருங்கள், ரன்னியாக தான் இருக்குது.
ரன்னியாக தான் இருக்குது, நீர்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் ஒப்பேக்காக இருக்குது பாருங்கள், கை வச்சா எதுவுமே தெரியாது, அவ்வளோ போலன்னு இருக்குது இதில். இந்த பக்கம் எதுவுமே தெரியாது. என் சைடு போனேன் அந்த சைடு ப்ரோ எவ்வளோ உடஞ்சிருக்கு கல் எல்லாம் போட்டேன். எடுத்துக்கப்பா, தாராளமாக வந்துடுங்க, தாராளமாக வந்துடுங்க. தூக்கு மேலே இந்த துணியெல்லாம் கிழிஞ்சிரும். ஏன்னா அதுக்குள்ளே மரத்துக்குள்ள இருக்கும், கல் மண். அதனால் இது துணி போட்டு புழிஞ்சு தான் தரதான் பெஸ்ட். இது அப்பா சரியான மறந்துங்க, சரியான மருந்து. அவ்வளோ மருந்தத்தோடு வருது. இன்னும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஓடிட்டே இருக்கான் அந்த பாடி வர. சரியான மருந்து, தொண்டையெல்லாம் கவும். ராஜா கணேஷ் ஏ, சாத்தூர் தாலுக், விருதுநகர். உங்களுக்காக 0 பண்ணுங்கோ. பண்ணி 0ல் தான் இருக்குது. வைங்க 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 அப்படியே இதை வச்சுருங்க. வைங்க, வச்சாலே 0 தான் அது. ஆனால் வைங்க, ஐயோ பெருசு. ஆனால் வச்சிருங்க, கொஞ்சம் இங்கே நோட்டுங்க. ஆமாம், பணல் வச்சிருங்க. அப்படி நோட்டு பணல் வச்சிருங்க. கணலில் வச்சிருங்க. நீங்கள் வலிச்சு கணல் வச்சிருக்கும் போது 1 கிலோ வரணும். பிடிச்சிக்கோங்க லைட்டாக. ஆமாம், தூக்குனா தான் வரும் கீழே. காற்று போகணும். கடைசியாக ஃபனல் வச்சே காமிச்சிருங்க உனக்கு எதுன்னு. இறங்கிட்டோம் இறங்கட்டும். இப்போ ஊற்றுங்க. போதும். இருவார் பரவாயில்ல, தொட இருங்க இருங்க. பக்கத்தில் இருக்கும். பண்ணு, வலிஞ்சிரும். ஐயோ, மேட்ரு. பக்கத்தில் எப்படி கொண்டு வரனா, எப்படி கொண்டு வர, எப்படி கொண்டு போக முடியும்? வழியெல்லாம் குறைச்சி ஏன் குறைக்கிறோம்னா மற்றவங்களை பற்றி அம்பிக்கும். அது குறைங்கண்ணா, இது வரைக்கும் தான் 1 kg. ஆமாம் தம்பி, ஆனால் மற்றவங்க 10 அளவுக்கு இருக்குல்ல. 6 கிலோ தானே, இருக்கட்டும். அது 7 கிலோ வந்துரும்ல. வந்துடும். பிரதர் திரும்ப ஏ ராஜா கணேஷ், சாத்தூர் தாலுக், விருதுநகர். உங்களுக்காக பிரதர். நன்றி. பிரதர் முகமது தேவிப்பட்டினம், ஸ்டிங்லெஸ் பீஃப் 1 kg. இன்னும் வடி விட்டிங்கன்னா இன்னும் வரும். வடி விட்டிங்கன்னா பிடிங்க, இதை பிடிங்க. க்ளவுஸ் போட்டுருணும். பிஞ்சிருச்சு, அதெல்லாம் எனக்கு புரியுது. மக்களுக்கு மக்கள் அதை நினைப்பாங்கல்ல, ஏன்னா தொடவே இல்லை, ஆனாலுமே மக்கள் நினைப்பாங்கல்ல. பிரதர் முகமது தேவிப்பட்டினம். உங்களுக்காக பிரதர், ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg. ராஜா என், கர்நாடகான்னு எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்களேன். ஐயோ, கர்நாடகாவில் எங்கேயா? ராஜா என் கர்நாடகானா எங்கே? இது பெங்களூரா எங்கே? கர்நாடகான்னு எழுதி வச்சிருக்கிறேன். கேளுங்க வீடியோவில். எந்த ராஜா என்? எச் ராஜாவா? ராஜா என்னன்னு போட்டிருக்கு. என்ன இவர் எச் ராஜா அவர்களெல்லாம் நீ எழுதின்னு சொன்னால் வீடியோ டெலீட் பண்ணுறேன். என் ஸ்ரீனிவாசபுரம் ஹசன், கர்நாடகா. நீ வெறும் கர்நாடகான்னு எழுதி வச்சிருக்கிற. நான் எழுதல. பிரதர் ராஜா என், ஸ்ரீனிவாசபுரா, கர்நாடகா, ஹசன். 1 kg ஸ்டிங்லெஸ் பிரியாணி. கரெக்டாக இருக்குப்பா. மழை வரும் போலையா? சரியான வெயிலுங்க இன்னைக்கு. தம்பி போய் பிரியாணி சாப்பிட்றேன்ட்டு சூடாக பிரியாணி தான் வேணும்னு சொல்லி சூடோட பிரியாணி 2 பிரியாணி சாப்பிட்டோம். தம்பி ஒரு பிரியாணி, நான் ஒரு பிரியாணி. சும்மா சொன்னேன். பிரதர் ராஜா என், ஹசன், கர்நாடகா. உங்களுக்காக பிரதர்.
நன்றி. பிரதர் ராஜா பாஸ்கர் கணபதி செட்டிக்குளம் பாண்டிச்சேரி ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக 1 kg. போதும் கரெக்டாக பார்த்து விட்டுங்க. காற்று வர அடிக்குதா? போதும். கரெக்டாக இருக்கு. தூக்குங்க 1 kg அதுக்கே வந்துடும். 1 kg அவ்வளோதான். பிரதர் ராஜபாஸ்கர் கணபதி செட்டிக்குளம் ராஜபாஸ்கர் பி, உங்களுக்காக பிரதர் முகமது காதர் அகமத் 2 கிலோ கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி, செகண்ட் 1 kg. ஐயோ மழை கீழே வந்துட போகுது. சீக்கிரம் ஊற்றுங்க. எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சீக்கிரம் ஊற்றி எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி விடணும். பூராத்தி வண்டியில் ஏற்றிடுங்க. இப்போதைக்கு வராது, சொல்ல முடியாது. வந்தால் ஒன்று அடிப்பேன், ஏன்னா நீ சொல்லி தான் அது நடக்குது. பிரதர் முகமது காதர் அஹமத் செகண்ட் 1 kg மவுண்ட் ரோட், உங்களுக்காக பிரதர் ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி. பிரதர் ஜி ஸ்ரீனிவாசமூர்த்தி திருப்பதி ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி 1 kg கேட்டிருந்தீங்க. இவங்க ஆக்சுவலாக வேறு எதுவும் பருவணி வாங்கியிருந்தார்ல ஸ்ரீனிவாசமூர்த்தி? இல்லை காலையில் பருவணி ஃபில் பண்ணோம்ல, ஸ்ரீனிவாசமூர்த்தி திருப்பதின்னு படித்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரதர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஜி திருப்பதி ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி கேட்டிருந்தீங்க, போலன் ரிச் அனி பிரதர். பிரதர் கார்த்திகேயன் இ லாலாபெட் வில்லேஜ் ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தேன் கிடைக்காது இல்லையா, ஹண்ட்டு நான் எடுக்க மாட்டேன் ஆர்டர், சரியா? சுந்தர்வன் தான் போகணும், அதுவுமே அங்கேயுமே கிடைக்காது. பார்த்துங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, ஊற்றுங்க. ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிட்டு போதும். கால் ஒன்று முக்கியமான கால். போதும் போதும் சொல்லுங்கள். இது ஒரு நிமிஷம் நிற்கணும். பிரதர் கார்த்திகேயன் இ லாலாபெட் வில்லேஜ் ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி 1 kg கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு நன்றி. பிரதர் ரவி முருகன் குளித்தலை ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி 1 kg கேட்டிருந்தீங்க, 0 பண்ணிடலாம். அதையும் மேலே வைங்க, மேலே வைங்க. அந்த சார் ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றுங்க. அப்படியே வந்துடும். 1 kg மேலே வரும்பா, வந்துடும். ஏன் ஊஹும் வந்துடும், இங்கே தெரியுது, கண்டிப்பாக 1 கிலோ வந்துடும். சரியா? மேலே தான் வரும். வச்சு போட்டேன். அப்படியா? ஓகே ஓகே. பிரதர் ரவி முருகன் குளித்தலை, உங்களுக்காக ஸ்ட்ரிங்லெஸ் பிரியாணி 1 kg பிரதர்
செமையாக இருக்கும், சாப்பிடுங்க. ஆக்ஷனா எலெக்ஷனா ஆக்டா எதுக்காக சொல்லு. ஆமாம் சரிங்க, ஓகேங்க. சிறுதேன் எடுத்துட்டோம், இவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். எப்படி எடுத்தோம் எல்லாமே காமிச்சிட்டேன், புரிஞ்சு காமிச்சிட்டேன். ஒரு அற்புதமான தேன் சிறுதேன். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட வச்சு என்று முடியுது. மறுபடியும் ஜூன் ஜூலைக்கும் போட்டிருக்கேன். நான் ஜூலை வரைக்கும் போட்டிருக்கேன், ஜூன்லேயே ஆனால் எடுத்துருவேன். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஹண்ட் சீசன் போகும். ஆகஸ்ட் வரைக்குமே போகுமான்னு தெரில. ஜூலை எண்டு வரைக்கும் தான் இந்த ஹண்ட்டு பண்ணி எடுத்து கொடுக்குறக்க முடியாது. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் சாத்தியப்படாது. அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பருக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றிங்க. அதுங்க பாய் தேனி விட்டு பார்த்தா சிறுத்தேன் இது தள்ளி வர இருக்குது. அதுங்க பாய் தேனி உள்ளே இருக்கும், தள்ளி இருக்கு பாருங்க. இவ்வளோத்துக்குள்ளே இருக்கிறது சிறுத்தேன். போக போக ஒடிக்க அப்படியே உள்ள இருக்கும், தள்ளி வைக்கும். இதுங்க பாய் சிறுத்தேன் புறமாக தான் கல் ஃபுல்லாக ஒடிச்சு எடுக்கணும். இது ஃபுல்லாக தேர்ந்தோம் சிறுதேன் பாருங்க பாய். பார்த்தீங்களா பார்த்தீங்களா பாய் தேன் விட்டு பார்த்தீங்களா, தேன் கிலோ வரைக்கும் இருக்குது. அதான் அது கொஞ்சம் கை எடுத்து தேன் உள்ள அப்படி ஒடிச்சு என்னமோ நிறைய தேன் உள்ள இருக்காங்க, தேன் மேலே இருப்பாங்க. ஃபுல்லாக இருக்கணும். முடிச்சா இந்த படம் இருக்கிற அசையாத இடத்துல எல்லாம் பிடிச்சிருக்கோம்.
எடுக்கவும் முடியாது இதெல்லாம். खूब दाम चलो कार मटी कत्ती दिया मैंने வசமே கிடையாது மாமா. அது நம்ம இடத்துல அடி மெத்தடில் வருது. சிறுத்தன் இருக்குமா இருக்கா குட்டி இப்படி இருக்குமா காட்டோடு இருக்குது. இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கம்மா சரி அம்மா முடியாது மாமா. இது உள்ளே இருக்குமா
எடுக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா வந்து தோட்டத்துக்காரன் பார்த்தா மிச்சிடும். கல் இருக்கும். தேன் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கணும். டீ எடுக்கிறதுக்கு டாட்டா. தேனோடு இருக்கு. உள்ள இருக்கு, அடியில் இருக்கும். பாருங்க, தேன் எப்படி இருப்பாங்க. அடிதான் தேன் பாருங்க இப்படி இருக்கு. பார்த்தீங்களா, சீப்பு ஆட்டோட இருக்கா. குஞ்சு ரொம்ப சிறுத்தேன்னு இருக்கும். சேர்த்துக்குவா.
ஃபுல்லாக இருக்குது மாமா, இது ஃபுல்லாக இருக்குது. எடுக்க தான் வசம் கிடையாமல் இருக்குது. இது ஃபுல்லாக தேன் தான் இருக்குது மாமா.